ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக நமது வீட்டு நிலைவாசல் இருக்கிறது அல்லவா, அந்த நிலைவாசலில் தொடர்ச்சியாக 7 நாட்கள் இந்த ஒரு விளக்கை நாம் ஏற்றி வர வேண்டுமாம். அப்படி நாம் இந்த ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு செயலையும் நாம் செய்து வந்தோம் என்றால் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் நீங்கள் நினைத்தது நடப்பதற்கும், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அன்றைய நாள் செய்த பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் ஒரு புண்ணியத்தை தேடும் வகையில் இந்த ஒரு காரியமானது அமையும் என்று மகாபெரிவா காஞ்சி மகானாகிய மகாபெரிவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் நாம் நிலைவாசலில் இந்த ஒரு விளக்கை ஏற்றியதற்கு அப்புறமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ யாருமே வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. நீங்கள் எப்பொழுது உறங்குவீர்களோ அப்பொழுது கூட நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கப்புறம் தூங்குங்கள். இதனால் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமாம். இதை நீங்கள் 7 நாட்கள் தான் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. 7 நாட்கள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த ஒரு காரியமானது கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு செயலை உங்களது பழக்கத்தில் வைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களது குடும்பம் எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாமல் வாழ்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம். எனவே தவறவிடாமல் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். அது என்ன ஒரு செயல் என்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அதாவது இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக நல்லெண்ணெய் தீபம் இருக்கிறது அல்லவா, இந்த நல்லெண்ணெய் தீபத்தை தான் நாம் ஏற்ற வேண்டும். அப்படி அந்த திரி போடுவீர்கள் அல்லவா, அந்த விளக்கை ஏற்றுவதற்காக ஒரு திரியை அந்த ஒரு விளக்கில் போற்றுவோம் அல்லவா. அது வெள்ளை திரியை விட மஞ்சள் திரியோ சிவப்பு திரியோ அந்த ஏதாவது ஒரு கலர் திரியை போட்டீர்கள் என்றால் அந்த கலர் திரி ஒவ்வொன்றிற்குமே ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பலன்களானது இருக்கிறது. எனவே நீங்களும் உங்களது வீட்டு நிலைவாசலில் விளக்கு போடப் போகிறீர்கள் என்றால் அதில் கலர் திரி சிவப்போ மஞ்சளோ நீங்கள் போட்டு வைத்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த காரியங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி போடும் பொழுது அந்த திரியுடன் வெற்றி வேர் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வேரை வாங்கி அந்த திரியுடன் சேர்த்து இந்த ஒரு வேரையும் திரித்து கொள்ளுங்கள். திரித்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் தினசரி இதனை போன்று விளக்கை ஏற்றி வாருங்கள். இதனால் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீருமாம். அப்படி அந்த 7 நாட்கள் நீங்கள் விளக்கை ஏற்றும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேண்டுதலோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ சரியாக வேண்டும். ஏதாவது ஒன்றை மட்டுமே நீங்கள் 7 நாட்களும் அந்த ஏதாவது ஒன்றை சரியாகும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் இந்த 7 நாட்களும் விளக்கு ஏற்றி வர வேண்டும். அப்படி நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது குடும்பத்தில் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அது மட்டுமல்லாமல் சூடத்தையும் நீங்கள் ஏற்றுவதை பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கம் விளக்கையும் அதற்கப்புறமாக மற்றொரு பக்கம் சூடத்தையும் நீங்கள் ஏற்றுங்கள். இது இரண்டையுமே நீங்கள் கிழக்கு திசை நோக்கி தான் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றினீர்கள் என்றால் மிகவும் நல்லது. அந்த சூடத்தை வெறும் சூடமாக வெளியில் கொண்டு ஏற்றாமல் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கீழும் மேலும் அதனை தேய்த்து விட்டு தலையை 3 சுற்றி விட்டு அவர்களை அந்த எச்சில் அதை துப்ப சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு செயலை செய்து வந்தார்கள் என்றால் மிகவும் நல்லது. இதனை பெண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. வீட்டில் பெண்கள் இல்லாதவர்கள் ஆண்கள் கூட இந்த ஒரு செயலை செய்து வரலாம். இதனால் மிகப்பெரிய பலன்கள் நமது குடும்பத்திற்கும் நமக்கும் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை நீங்களும் செய்து வாருங்கள். இதனால் உங்களது வாழ்க்கையும் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். முடிந்தவரை இந்த வீடியோவை ஷேர் செய்து உங்களது நண்பர்களுக்கும் உறவினருக்கும் கூறுங்கள். அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது. நன்றி, வணக்கம். அதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அது மட்டுமல்லாமல் சூடத்தையும் நீங்கள் ஏற்றுவதை பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கம் விளக்கையும் அதற்கப்புறமாக மற்றொரு பக்கம் சூடத்தையும் நீங்கள் ஏற்றுங்கள். இது இரண்டையுமே நீங்கள் கிழக்கு திசை நோக்கி தான் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றினீர்கள் என்றால் மிகவும் நல்லது. அந்த சூடத்தை வெறும் சூடமாக வெளியில் கொண்டு ஏற்றாமல் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கீழும் மேலும் அதனை தேய்த்து விட்டு
தலையை 3 சுற்றி விட்டு அவர்களை அந்த எச்சில் அதை துப்ப சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு செயலை செய்து வந்தார்கள் என்றால் மிகவும் நல்லது. இதனை பெண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. வீட்டில் பெண்கள் இல்லாதவர்கள் ஆண்கள் கூட இந்த ஒரு செயலை செய்து வரலாம். இதனால் மிகப்பெரிய பலன்கள் நமது குடும்பத்திற்கும் நமக்கும் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை நீங்களும் செய்து வாருங்கள். இதனால் உங்களது வாழ்க்கையும் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். முடிந்தவரை இந்த வீடியோவை ஷேர் செய்து உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்